சீன்ல ரகுவரன் ஆரம்பிச்சு நடிப்பார் பாருங்க, ஐநோன்னு, அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், கோவத்தம் மாதிரி, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி, டென்ஷன் ஆகுற மாதிரி, பதட்டமா இருக்கிற மாதிரி, நர்வஸா இருக்கிற மாதிரி, ஐநோன்னு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறார் சார். அவன் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ அங்கேயும் மூவ்மெண்ட் கொடுத்து நடிச்சுட்டே இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் இருக்குல்ல, அதை அப்படி தூக்கி போடுவார், ஐ நோ அப்படின்னு. அந்த சிகரெட் தூக்கி போடுறாரு இல்லையா, அந்த ஷாட்டை வந்து தனியா கேஎஸ் ரவிக்குமார் எடுத்து அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஐ நோ அப்படின்னு ஒரு டயலாக் போடுவார். கிட்டத்தட்ட 36 தடவையோ 37 தடவையோ வந்து ரகுவரன் வந்து ஐ நோ அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த படத்துல. அந்த படமே அந்த ஒரு சீனுக்காண்டி தான் ஓடுச்சு. கத்தியை வாங்கிட்டு வந்து இந்த கை இருக்குல்ல, அந்த இடத்துல சரக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்காரு, பிளட் வந்திருக்கு பலன்னு. அந்த கோடு போட்டிருக்காருல, அந்த கத்தியில ரத்தம் ஒட்டி இருக்கும்ல, அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுருக்காரு. இது கேஸ் இருக்குமா, தூரத்துல இருந்து பார்த்துருக்காரு. என்னையா பண்ணிட்டு இருக்க, ஒரு கத்தி ஷார்ப்பா இருந்து கழுத்தை வெட்டிடுச்சுன்னா, கழுத்து நரம்ப வெட்டிடுச்சுன்னா என்னையா பண்றது? இல்ல சார், சீன் நல்லா வரணும் சார், சீன் நல்லா வரணும். ஏன் நீ உயிரோடு இருந்தா தானே சீன் நல்லா வர முடியும். ரஜினி சார் கூட நிறைய படங்கள் வந்து சொல்ற மாதிரி நடிச்சவர், ஏன் கமல் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணல? கமலுக்கே வந்து ரகுவரனோட நடிக்கிறதுல ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு தயக்கம் இருந்துச்சு. எங்க வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாரோ, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை தூக்கி சாப்பிட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சூர்யா நடிச்ச 2வது படமோ 3வது படமோ எங்கேயோ ஷூட்டிங் நடக்குது, எங்கேயோ ஹைதராபாத்லயோ எங்கேயோ ஷூட்டிங் நடக்குது. ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டிருக்காங்க, ஏசி. சூர்யா 9:30 மணிக்கு வந்து முகமெல்லாம் கழுவிட்டு ரகுவரன் முன்னாடி உட்காந்து ஹாய் சார், குட் மார்னிங் அப்படின்னு இருக்காரு. அப்ப ரகுவரன் கேட்டுக்காரு, உனக்கு எப்படி இப்படி தூக்கம் வருது அப்படின்னு கேட்டுக்காரு. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்காரு சூர்யா. இல்ல நிஜமா தான் கேட்கிறேன் சூர்யா, இதுதான் படம் உனக்கு, 3வது படம், நீ வந்து என்ன சாதிச்சுட்ட? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகர்கள்ல முக்கியமான நடிகர் மறைந்த நடிகர் ரகுவரன் அவர்கள். வில்லன் நடிகராகவும் சரி, குணச்சித்திர நடிகராகவும் சரி, பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா அவருடைய கேரக்டர் வந்து ஆணித்தரமா இருக்கும், அந்த மாதிரி தான் அவர் நடிச்சிருப்பாரு. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை வந்து மறைந்தாலும் ரிப்ளேஸ் பண்ற மாதிரி நடிகர் ஒருத்தர் வரவே இல்லை தமிழ் சினிமால. ஸோ அவரை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர், முக்கியமான நடிகர் மட்டும் கிடையாது, மறக்க முடியாத நடிகர்னா ரகுவரன் தான். நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரகுவரனோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே வரல, இனிமே யாரும் வரவும் முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கேரக்டர் ரகுவரன் அப்படின்னாலே இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு, எப்படி சொல்றது, ஒரு வில்லன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி ரகுவரனை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரகுவரனுக்கு ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு. அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே ரொம்ப வித்தியாசமான படங்கள், டிஃப்ரெண்டான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. முதல்ல ஹீரோவாக தான் நடிக்கணும்னு வந்தார். 7வது மனிதன் ஒரு படத்தில் தான் வந்து கதாநாயகனாக வந்தார். அதுக்கப்புறம் சில்க் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் வந்து கதாநாயகனாக ஆரம்பத்தில் நடித்தார். ஒரு ஓடை நதியாகிறது அப்படி இப்படின்னு. அப்புறம் ரகுவரன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது, நம்ம வந்து ஒரு மாதிரி வில்லன் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் நம்ம, அதாவது ஒரு கலைஞன் அப்படிங்கிறத வந்து ரகுவரனே ஒரு ஸ்டேஜில் வந்து உணர ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் ரகுவரனோட கேரியரே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அவர் நடித்த படங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கேஎஸ் ரவிக்குமார் எடுத்தார் இல்லையா, புரியாத புதிர், அது வந்து முதல் படம் கேஎஸ் ரவிக்குமாருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சௌத்ரி சார்ட்ட ஒரு 30 நாளில் நான் படத்தை முடிச்சிருவேன்னு சொல்லி பிளான் பண்ணி வாக்குறுதி கொடுத்து தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் படமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங்கில் முடிக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இப்பயும் அவர் முதல் படம் போது எப்படியாவது வந்து நல்ல பேர் வாங்கணும், அதாவது 30 நாளுங்கிறது ஒரு 28 நாள்லேயே முடிச்சு ப்ரொடியூசர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு வந்து ரொம்ப திட்டமிட்டு பயங்கர பிளானிங்கில் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சீனு ஒரு 2 மணி நேரம் அந்த வீடு அந்த லொக்கேஷன்லேருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ரகுவரன் வந்து நடிக்கணும் அந்த சீனில். அது ஒரு மாதிரி வந்து ஒரு 7 பக்கம் டைலாக், 7 பக்கம் ரகுவரன் வந்து டைலாக் பேசி நடிக்கணும். காலையிலேருந்து ரகுவரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த வந்துட்டு இருக்காருன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ரகுவரன் ஆனால் வரவே இல்லை. கேஎஸ் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கொஞ்சம் டெம்பரமெண்ட்டான ஆளு, கொஞ்சம் கோவம் வரும் பயங்கரமாக. அதனால் என்னென்னா ரகுவரன் வரலைங்கிற மூட் அவுட்டில் மற்ற சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ரகுவரன் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு வராரு. 6 மணிக்கு வந்து ஷூட் வந்து பேக்கப் பண்ணணும். 7 பக்கம் டயலாக் வந்து இந்த 2 மணி நேரத்தில் எடுத்து முடிக்க முடியுமா அப்படின்னா முடிக்கவே முடியாது. அது பிராக்டிக்கலா நடக்காது அப்படின்றது வந்து கேஎஸ் ரவிக்குமார் தெரியுது. பயங்கர கோவம். ரகுவரன் அப்படி நேரம் பார்க்குறாரு. ரகுவரன் வந்து சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனாலும் கோவத்தை வெளிப்படுத்தாம அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்தாங்க சார் சீன் பேப்பர் அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த டயலாக் தான் ரகுவரன் பேசணும், சீன் பேப்பர் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த பேப்பரை பேர்லேருந்து எடுத்தவர் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிழிச்சு அந்த பேப்பரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு நீ போயா அப்படின்னு இருக்காரு.
எல்லாருக்கும் ஷாக், என்னடா இது டேரக்டர் வந்து சீன் பேப்பர் கிழிச்சிட்டாரு, டைலாக் பேப்பர் கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யூனிட்டே வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. பயங்கர கோபமாக இருக்காருங்கிறது மட்டும் ரகுவரனுக்கு தெரியுது. ரகுவரன் கேஎஸ் ரவிக்குமார்ட்ட பக்கத்தில் போய், சார் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் சார், எத்தனை பக்கமாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், 2 மணி நேரத்தில் நான் பேசி நடித்து முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ அப்படிங்கிற அந்த டயலாக், ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யாத. எந்தெந்த விதத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அத்தனை விதத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடு. எத்தனை தடவை அந்த ஐநோ டயலாக் வந்து நீ ரிப்பீட் பண்ண முடியுமோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இரு. அதாவது வந்து வேற எதுவுமே பேச வேண்டாம், நடுவில் எதுவும் பேசவும் செய்யாத, இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனை கூப்பிட்டுட்டு, ஒரு ஏற்கனவே வந்து ஃபிலிம் ரோலில் கேமராவில் இருந்த ஃபிலிம் எடுத்துட்டு புதுசாக ஒரு இது வந்து லோட் பண்ண சொல்கிறாரு. அது 400 அடி. 400 அடிக்கு பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் நீ வந்து அப்படியே ஸ்டெடி கேம்ல வந்து ஷூட் பண்ணிட்டே இரு, பார்த்துக்கலாம். சிங்கிள் டேக்ல எடுத்துரு. 400 அடி, 400 அடிக்கு நீ எடுத்துக்கிட்டே இரு, எங்கேயும் பிரேக் ஆகாம போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி. ஆமா, சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அந்த சீன்ல ரகுவரன் ஆரம்பிச்சு நடிப்பாரு பாருங்க, ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோன்னு. அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல, கோவத்தம் மாதிரி, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி, டென்ஷன் ஆகுற மாதிரி, பதட்டமா இருக்கிற மாதிரி, நர்வஸா இருக்கிற மாதிரி, ஐ நோ ஐ நோ ஐ நோன்னு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறார் சார். அவன் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ அங்கேயும் மூவ்மெண்ட் கொடுத்து நடிச்சுட்டே இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் இருக்குல்ல, அதை தூக்கி அப்படி தூக்கி போடுவார். ஐ நோ அப்படின்னு. அந்த சிகரெட் தூக்கி போடுறாரு இல்லையா, அந்த ஷாட்டை வந்து தனியா கேஎஸ் ரவிக்குமார் எடுத்து அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஐ நோ அப்படின்னு ஒரு டயலாக் போடுவார். கிட்டத்தட்ட 36 தடவையோ 37 தடவையோ வந்து ரகுவரன் வந்து ஐ நோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த படத்துல. அந்த படமே அந்த அந்த ஒரு சீனுக்காண்டி தான் ஓடிச்சு. உண்மையிலே ஒரு டைமுக்கு போய் அந்த 7 பக்க சீன் நடிச்சிருந்தா கூட அந்த சீன் இந்த அளவுக்கு ஹிட்டா இருக்காது, வந்திருக்காது. அதான் சொல்லணும், சினிமா அது வந்து ஒரு கலைப்படைப்பு. என்ன எப்ப வரும், யாருக்கிட்ட இருந்து என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ரகுவரன் மாதிரி ஒரு கலைஞன் அது அந்த ஐ நோன்னு 36 தடவை சொல்றது முக்கியம் இல்லை, அந்த 36 தடவை சொல்லும் போது கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து தியேட்டர்ல கிளாப் பண்ணாங்க. அதாவது அந்த சீனு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிளாப் தியேட்டர்ல. அந்த எத்தனை தடவை ஐநோன்னு ரகுவரன் சொன்னார் அந்த படத்துலேன்னு வந்து போட்டியே வச்சாங்க. அது கரெக்டாக சொன்னவங்களுக்கு வந்து பரிசே கொடுத்தாங்க அந்த திரைப்பட நிறுவனம், ஆர்பி சௌத்ரி தான். ஸோ அப்படி என்ன வேணாலும் வந்து தன்னை முழு உழைப்பை சினிமா கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உண்மையான கலைஞன் சார். அது கேஎஸ் ரவிக்குமாரே சொல்லியிருக்காரு. அந்த படத்துல இன்னொரு காட்சி, அது எப்படின்னா அருகாமனையில வந்து அறுத்துருவாங்க ரகுவரனை. அப்ப அந்த கழுத்துல வந்து ஒரு மார்க் இருக்கணும், அருகாமனையில அறுத்த மாதிரி. அதனால பாத்தீங்கன்னா மேக்கப் மேனை கூப்பிட்டு கேஎஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, ரகுவரனை கூப்பிட்டு அந்த கழுத்துல பிளட் போட்டுரு, அந்த அருகாமனை அறுக்கிற சீன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. ரகுவரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் மேன் வந்து பிளட் போட்டு விட்டுருக்காரு. பொதுவாக பாத்தீங்கன்னா அது அப்படி வந்து ஷார்ப்பா பிளட் போடுவாங்க, அவங்க கரெக்டா ஆக்சுவலி பக்காவா போடுவாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் ரகுவரன் வாங்கி பார்த்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ, அதாவது எப்படி சொல்றது, வெட் கிளாத்ன்னு சொல்லுவாங்க முகத்தை துடைக்கிறதுக்கு, அதை வாங்கி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தொடச்சிருக்காரு. இன்னொன்று போடுன்றிருக்காரு, தொடச்சிருக்காரு, இன்னொன்று போடுன்றிருக்காரு, இன்னொன்று போடுன்றிருக்காரு. அவர் திருப்தியே வரல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மார்க் அருகாமனையில் அறுத்தது இருக்கு பாத்தீங்களா, அது ஷார்ப்பா அருகாமனையில் அறுத்த மாதிரி இருக்கணும். அது அப்படி இல்லைன்னு வந்து ரகுவரன் ஃபீல் பண்றாரு. அது அப்படி இல்லாம க்ளோஸ் எடுத்தா நல்லா இருக்காதுன்னு வந்து ரகுவரன் ஃபீல் பண்றாரு. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அதாவது வந்து அந்த மேக்கப் மேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை 15 தடவை போடுறாரு. அழிச்சு விட்டுட்டு நல்லா இல்லை இன்னொரு வாட்டி போடுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரகுவரனுக்கு திருப்தியே இல்லை. டக்குன்னு என்ன பண்றாரு, ஏதாவது கத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா மேக்கப் மேனே ஆகிறாரு, கத்தி எதுக்கு சார் அப்படின்னு. இருந்தா கொண்டா அப்படின்னோடனே அங்க அது வீட்டுல ஷூட் பண்ணிருக்காங்க. வீட்டுல ஷூட் பண்ணும்போது அந்த கிச்சன்ல கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்காரவங்ககிட்ட போய் ஒரு கத்தி கிடைக்குமா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது கத்தியை வாங்கிட்டு வந்து இப்படி இந்த கை இருக்குல்ல, அந்த இடத்துல சரக்குன்னு ஒரு கோடு போட்டிருக்காரு. பிளட் வந்திருக்கு பலன்னு. அந்த கோடு போட்டிருக்காருல, அந்த கத்தியில ரத்தம் ஒட்டி இருக்கும்ல, அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காரு. இது கேஸ் இருக்குமா தூரத்துல வந்து பார்த்திருக்காரு. என்னடா கத்தியில என்னவோ பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்தான் சொல்லுவாரு, கத்தியில என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல சார் அது ஒரிஜினலா இல்ல, அதனாலதான் கத்தியில மார்க் போட்டு. யோ நீ கையில கிழிச்சு கத்தியில மார்க் போட்டுக்கிட்டு இருக்க, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒரு கத்தி ஷார்ப்பா இருந்து கழுத்தை வெட்டிடுச்சுன்னா, கழுத்து நரம்பு வெட்டிடுச்சுன்னா என்னையா பண்றது? இல்ல சார் சீன் நல்லா வரணும் சார், சீன் நல்லா வரணும், ஏன் நீ உயிரோடு இருந்தா தானே சீன் நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கேரக்டர் இன்வால்மெண்ட். இந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் 2-3 உதாரணம் நம்ம சொல்லலாம். எப்படின்னா உதயான்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலி தெலுங்கு படம், நாகார்ஜுனா நடித்த படம், பயங்கர ஹிட்டு. தமிழ்ல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. அமலா வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ரகுவரன் வந்து பகவதின்னு ஒரு கேரக்டர் வில்லனா நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி டைப் வில்லன், வேற மாதிரி இருக்கும் அந்த வில்லன் கேரக்டர். அது படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும்.
அது அந்த படம் வந்து ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடந்திருக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் நடந்தோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரகுவரனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, சூட் ரூம். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ் அப்லாம் பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் கார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூனிட் காரில் வந்து பின்னாடி சீட்டில் வந்து ரகுவரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட் மாதிரி போட்டிருப்பாரு அந்த படத்தில், அந்த காஸ்டியூமோட வந்து படுத்துப்பாரா சார். இதை வந்து இப்போ அந்த யூனிட்ல இருக்கவங்கலாம் பார்த்துட்டு வந்து காரை திறந்து, சார் என்ன சார் 11 மணிக்கு இங்கே வந்து படுத்திருக்கீங்க, உங்களுக்கு சூட் ரூம் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டிருக்காங்க, நீங்கள் வாசலில் இருக்கிற காரில் வந்து படுத்திருக்கீங்க அப்படின்னா ஷூ எல்லாம் போட்டிருக்காராம் காலில். பார்த்துட்டு சார் என்ன சார் இது என்ன சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐயோ நீங்கள் எல்லாம் போங்க, நான் வந்து இங்கே கார்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இருக்கிறதுனால நான் கார்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. சார் வாங்க சார், சூட் ரூம் இருக்குது சார், நிம்மதியாக ஏசியில் வந்து படுத்துங்க சார், நீங்கள் போங்க, நான் நைட்டில் இங்கே தான் படுத்திருப்பேன். அந்த கேரக்டராக வந்து அப்படியே இருந்தால் தான் வந்து அந்த கேரக்டர் பண்ண முடியும், நடிக்க முடியும், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த யூனிட்டில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு நடிகரா, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ரகுவரனோட ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு நடிகரா, இப்படி ஒரு இன்வால்மெண்ட்டா சார்? யாராவது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூமு அதில் ஏசியை போட்டு சும்மா ஜாலியாக படுத்து தூங்குறத விட்டுட்டு காரில் வந்து பின்னாடி குறுகிட்டு படுப்பாங்களா சார்? அப்படி படுத்திருக்காரு. இன்னொரு மலையாள படம் ஒன்று சொல்கிறாங்க, படம் பேர் எனக்கு தெரியல, திருவனந்தபுரத்தில் நடிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் வேடம், இந்த சர்ச் ஃபாதர் வேடம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. சிலுவை எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதர் பக்கவா ரகுவரன் நீங்க சொல்ல வேணும். அவர் ஹைட்டுக்கும் அவர் ஒல்லியா இருக்கிறதுக்கும் அந்த லுக்குக்கு பாத்தீங்கன்னா ஷூ எல்லாம் போட்டு அப்படியே பைபிள் வர கையில பக்கா இருந்திருக்காரு சார். அந்த சீன் நடிச்சிருக்காரு. ஒரு 4-5 நாள் அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு அவர் பேக்கப் ஆயிடுச்சு. பேக்கப் டேரக்டர் ரகுவரன் உங்களுக்கு இன்னைக்கு சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே ஏதோ ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு போல அவருக்கு பர்சனலா. அதனால வந்து இந்த காஸ்டியூமரை வந்து செலக்ட் பண்றதுக்கு கூட வரீங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கார் எப்படி சொல்லுது ஏறி உட்கார்ந்து ஃபாதர் கேரக்டரோ அந்த காஸ்டியூமோட ஏறி உட்காந்துருக்காரு. அந்த காஸ்டியூமர் சொல்லியிருக்காரு, சார் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் சார், நீங்கள் வந்து உங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கு சார் அப்படிங்கிறாரு. இல்லை நான் இதோட வரேன், இன்னும் நடிக்க வேண்டியிருக்கு இந்த படத்தில். சார் இல்லை சார், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார், இது வந்து சர்ச் ஃபாதர் கேரக்டர் சார், நீங்கள் வந்து இந்த பஜாரில் நடந்து பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா திருவனந்தபுரத்தில் பெரிய பஜார் சார், அது எல்லாரும் உங்களே பார்ப்பாங்க சார், கண்ணாடிலாம் போட்டு வேறு மாதிரி இருக்கும் சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோ வாயா, இதான் என் கேரக்டர், நான் இதை போட்டால் தான் என்னால் ஃபீல் பண்ண முடியும், நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பஜாரில் இறக்கி நடந்து போயிருக்காரு கடத்தெருவில். பல பேர் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாவே ரகுவரன் வந்து சில பேருக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா அவர் தமிழில் தான் நிறைய படம் நடிச்சிருக்காரு, மலையாளத்தில் ஆரம்பத்தில் நடிக்கிறார், ஆரம்ப காலம் நான் சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நிஜமாவே சர்ச் ஃபாதர்னு சொல்லிட்டு பல பேர் வந்து ஃபாதர் பிளெஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே தலையில் வச்சு காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பைபிள் வேற கையில். இதெல்லாம் எப்படின்னா அந்த காஸ்டியூமர் வந்து பார்த்து மிரண்டு போய் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சார், காட் பிளஸ் யூ மை சன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மிரண்டு போய் வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு நடிகன் உண்மையாலுமே வந்து கலையை நேசித்து அதுக்காண்டியே வாழக்கூடிய ஒரு நடிகன் தான் ரகுவரன். அப்படி வந்து நடித்த ரகுவரன் அவருடைய படங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் அவர் நடிப்பை வந்து பாராட்டி பேசலாம். குறிப்பாக வந்து பலருக்குமே நினைவுக்கு வருது பாஷா திரைப்படம் தான். மார்க் ஆண்டனி அப்படிங்கிற கேரக்டர் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அப்புறம் ரஜினி சார் கூட அருணாச்சலம் பண்ணியிருக்காரு, அதுலேயும் வில்லனா நடிச்சிருப்பாரு. இப்படி ரஜினி சார் கூட நிறைய படங்கள் வந்து சொல்கிற மாதிரி நடித்தவர், ஏன் கமல் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் ஒரு படம் கூட பண்ணல அப்படிங்கிறதா எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. அது காரணம் என்ன சார்? நீங்கள் அந்த பாஷா படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கே அது ரஜினி படம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பயங்கர டஃப்பான ஒரு வில்லனா, பயங்கர மாசான ஒரு வில்லனா வந்து ரகுவரன் அதில் நடிச்சிருப்பார். அந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் யாராலையும் இப்போ கூட மறக்க முடியாது. ரகுவரனை வந்து ரஜினி ரொம்ப லைக் பண்ணுவார். ரஜினியோட படங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் வேணும்னு நினைப்பாரு. அந்த வகையில் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா படங்களையும் ரகுவரனை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் ரகுவரனை. அந்த அளவுக்கு ஒரு வில்லன் தான் ரகுவரன். இப்போ நீங்கள் கமலஹாசனோட ஏன் சேர்ந்து நடிக்கலன்னு கேட்டீங்க. அதாவது வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட கமிட் பண்ணி ரகுவரன் வந்து பண்ணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. கமலஹாசனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு ரகுவரனோட நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கமலஹாசனே வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ். அவரை கமலஹாசனை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிறக்கும் போதே நடிச்சுக்கிட்டே பிறந்து வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகா கலைஞன், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. மிரட்டி விட்டுருவார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை அப்படியே வாழக்கூடிய ஒரு நடிகன் கமலஹாசன். அவர் வந்து ரகுவரனோட நடிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் நடிக்கவே இல்லை. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமலுக்கே வந்து ரகுவரனோட நடிக்கிறதுல ஒரு பயம் இருந்துச்சு.
ஒரு தயக்கம் இருந்துச்சு. எங்க வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டுருவாரோ, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை தூக்கி சாப்பிட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதாவது பல பேர் கேட்பாங்க, கமலுக்கு போய் பயம் இருக்குமாங்க, ரகுவரனோட நடிக்கிறது கமல் பயந்தாரா அப்படின்னு வந்து கமல் ரசிகர்கள் கேட்பாங்க. இது எப்படின்னா, இது எப்படி ரகுவரனோ அதே மாதிரி தான் கமல். அதாவது வந்து இந்த என்ன வேணாலும் சினிமாக்காண்டி பண்ணலாம், எப்படி வேணாலும் தன்னை வந்து முழுசா அந்த கேரக்டருக்காண்டி மாத்திக்கலாங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து கமலஹாசன். அப்படி அந்த மாதிரி ஆட்கள் எப்படின்னா, நம்மளை மிஞ்சி நடிச்சிருவாங்களோ, நம்மளுக்கு மேலே வந்து நடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பத்மினி, சிவாஜி கணேசன் சாவித்ரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட காம்பினேஷன் இருக்கும்போது சிவாஜி கணேசன் அவரோட சீனை முடிச்சுட்டு அங்கேயே வந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாராம். ஏன்னா அவர் பேசினதுக்கு கவுண்டர் வந்து பத்மினி எடுக்கும் போதோ இல்லை சாவித்ரி எடுக்கும் போதோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அடுத்து வந்து இவரோட ஷாட் வரும்போது அதை மிஞ்சின பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன்லாம் உட்காந்து ஸ்பாட்லேயே பார்த்துட்டு போறான். நீங்க வந்து நம்ம சொல்லணும்னா கமலுக்கு பயமா ரகுவரனை பார்த்து அப்படி கேட்கும்போது இந்த விஷயத்த நம்ம நினைவூட்டலாம். எப்படின்னா, சமீபத்தில் படையப்பா ரீரிலீஸ் ஆச்சுல்ல, அப்போ ரஜினிகாந்த் ஒரு 40 நிமிஷம் வீடியோ கொடுத்தாரு. அதில் வந்து சொல்லியிருப்பாரு, சிவாஜி கணேசன் வந்து ஒரு சீனை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்தார். என்ன சார் நீங்கள் வந்து இந்த சீனை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சீன் பேப்பர் படிக்கணுமா சார், நீங்கள் சார் திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். யோ, எங்கூட நடிக்கிறது வந்து மணிவண்ணன்யா, அவன் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாயா அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் சொன்னா ரஜினியை பதிவு பண்ணியிருக்காருல. ஏன் சொல்லியிருக்காரு, சிவாஜியை மிஞ்சின ஒரு நடிகன் இருக்காரா, மணிவண்ணன் வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவாருன்ற பயம். எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் கூட நடிக்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். நம்மளை மிஞ்சிடக்கூடாது, நம்மளை மீறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அது எப்படி சொல்றது, அவங்க தான் முதலிடத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே கலைஞர்கள். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனை வந்து மிஞ்சிருவாரோ ரகுவரன் அப்படின்ற ஒரு எண்ணமும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் ரகுவரன் நடிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரேம் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், ரகுவரன் பயங்கர வளர்த்தியாக இருப்பார், கமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். ஸோ ஃப்ரேமிங்கே வந்து ஒரு அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுனால கமல் நடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த காம்பினேஷன்ல வந்திருந்தா படம் வந்து இன்ன வரைக்கும் பேச, கமல் ரகுவரன் காம்பினேஷன் ஒரு படம் இல்லாம போச்சு, அதான் உண்மை. இல்லாம போச்சுங்கிறது ஒரு பெரிய விஷயம், வருத்தம். அது வந்து ரெண்டு பேருமே வந்து அருமையான கலைஞர்கள், ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப நல்ல படத்துல வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருந்தாங்கன்னா அது தமிழ் சினிமாவில் வந்து மறக்க முடியாத ஒரு படமாக இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பேர் சொல்லக்கூடிய படமாக இருந்திருக்கும். கமலுக்கும் அப்படி இருந்திருக்கும், ரகுவரனுக்கும் அப்படி இருந்திருக்கும். குறிப்பாக ரோகிணி அவர்கள், ரகுவரன் அவருடைய மனைவி, அவர் மறைந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொடுக்குற நிறைய பேட்டிகளில் ஏதோ ஒரு இடத்துலையாவது ரகுவரனை குறிப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தானே சார்? ஆமாம், ரோகிணியும் ரகுவரனும் நிறைய படங்களில் சேர்ந்து நடித்தாங்க. அப்படி சேர்ந்து நடிக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வந்து மலர்ந்துருச்சு. அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். எப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சினிமாவில் நடிக்கிற ஹீரோஸை பார்த்து தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அஜித் மாதிரி ஒரு கணவன் வேணும், அரவிந்த் சாமி மாதிரி ஒரு கணவன் வேணும், கமல் மாதிரி வேணும், இப்படி தான் வந்து ஆசைப்படுவாங்க பொதுவாக. ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுவரன் மாதிரி ஒரு கணவன் வேணும், எனக்கு வந்து ரகுவரன் மாதிரி ஒரு கணவன் வேணும்னு வந்து பெண்கள் விரும்பி ஆசைப்பட்டாங்க. பெண் ரகுவரன் மாதிரி இருக்கணும்னு ஒரு வில்லன், அவரை ஹீரோவா எல்லாம் நினைச்சாங்க. அப்படி ஒரு ஆள், அப்படி ஒரு மேன்லியா, அப்படி ஒரு லுக்கில், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு, அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆள் வேணும் கணவனான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வில்லனை நேசிச்சாங்க பெண்கள். அதுதான் உண்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து ரகுவரன் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் திருமணம் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா ரகுவரன் வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் போது மூட் அவுட்டாகவே உட்காந்துருப்பாராம். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாராம், காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டாராம், சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டாராம், அப்படியே ஒரு மாதிரி மூடியாக உட்காந்துருப்பாராம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலண்ட்டாக ரக்கடாக பேசுறதுல எல்லாம் போய் போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரக்கட் பிஹேவ் பண்ணுவாராம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆசையாக கொஞ்சி சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பாராம். இதெல்லாம் வந்து ரோகிணிக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக இருந்திருக்கு. என்னடா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, இன்னைக்கு கொஞ்சுறாரு, நாளைக்கு கத்துறாரு, அடுத்த நாள் மூடியாக உட்காந்துக்கிறாரு, இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எதையோ யோசனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ எனக்கு என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க, ரகுவரன் அம்மாட்ட. அப்போ ரோகிணி வந்து சொல்லியிருக்காங்க, பயங்கர கோபமாக விழுந்து எரிஞ்சு விழுகிறாருமா, என்ன செய்யறதுன்னே தெரில, எப்படி இவரோட குடும்பம் நடத்துறதுனே தெரில, நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், விரும்பி தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருக்காருமா, எனக்கு முடியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரகுவரனோட அம்மா கேட்டிருக்காங்க, இப்போ என்னம்மா என்ன படம்மா நடிக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஏதோ படம் நடிக்கிறாருமா, அதில் என்ன கேரக்டர்மா, ஒரு பயங்கரமான ஒரு ரக்கடான கேரக்டர், அதுதான்மா, அந்த கேரக்டராக வந்து அவன் மாறிடுவாம்மா, அந்த கேரக்டராக தான் இருப்பான், அந்த படம் முடிகிற வரைக்கும்
நீ கோபமாக தான் அவங்ககிட்ட இருப்பான். ஒரு நல்ல ஜாலியான படத்தில் நடிச்சான்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு 30 நாள் சந்தோஷமா இருப்பான். அப்படி சந்தோஷமா இருந்துக்கோ, வேற வழி இல்லை. என் மயன் கேரக்டர் அப்படிமா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. நிஜமாதம்மா, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் வந்து ரோகிணி வந்து ரகுவரன் ஆரம்பத்தில் அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கே முடியல. ரகுவரன் அப்படி ஒரு ஒரு மாதிரி டைப் சார். அதான் சொல்றேன்ல, இது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து, இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறப்பாங்க. குறிஞ்சி பூ மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரகுவரன். குறிப்பாக அவருடைய படங்கள்ல அஞ்சலி படம் வந்து நிறைய பேருக்கு பிடித்த படமாக தான் இருக்கும். முதல்ல மோகன் நடிக்கிறதா இருந்துச்சு அந்த கேரக்டர்ல, அதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் ரகுவரன் உள்ள வர்றாரு இல்லையா? அஞ்சலிக்கு முன்னாடி ரகுவரன் வந்து எப்படின்னா வில்லன். பொதுவாக வில்லன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பியார் காலத்துலலாம், அசோகன் காலத்துலலாம் நீங்கள் PS வீரப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு முறுக்கு மீசை வச்சுருப்பாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கிட்டே காட்டுறியா அவன் வேலையை அப்படின்னு டைலாக் பேசுவாங்க. அப்படி தான் வில்லன் வந்து இருந்தாங்க. ரகுவரன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரகுவரன் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாரு. மீசை இருக்காது, தாடி இருக்காது, பங்க் விட்டுருப்பாரு, க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாரு, கோட் சூட் போட்டிருப்பாரு, அப்படியே ஒரு மாதிரி டை கட்டி ஷூ கட்டி ரொம்ப ஒரு மாதிரி எலிகண்ட் லுக்கில் நம்ம பல படங்களில் ரகுவரனை வந்து வில்லனாக பார்த்துருக்கோம். ஒரு வில்லன் அப்படின்னா அது மீசை தாடி வச்சுட்டு ரக்கடாக பேசிக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு அப்படிதான் இருக்கணுங்கிற பேட்டர்னே வந்து மாற்றினது வந்து ரகுவரன் தான். ரகுவரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இப்படியும் வில்லனால நடிக்க முடியுமா, இப்படியும் அசால்ட்டா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மனசுல ஏற்படுத்தினவர் தான் ரகுவரன். அப்படி அவருடைய அப்படி சொல்ற ரகுவரன் குரல் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லாத ஒரு குரல், வெங்கல குரல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி யூனிக்கான குரல். அவருடைய குரல்லையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்மரிசம் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவர் வந்து பல படங்கள் நீங்க வில்லன் படங்கள் பாருங்க, அவர் எங்கேயுமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேச மாட்டார். அது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே மைல்டா வந்து அசால்ட்டா டயலாக் டெலிவரி பண்ணி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போவாரு. அப்படிப்பட்ட படங்களா நடிச்சுக்கிட்டு இருந்த ரகுவரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி படத்துல அந்த எப்படி சொல்ற அந்த பொண்ணுக்கு, அந்த மனநிலையம் சரியில்லாத ஒரு பொண்ணுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனா நடிச்சிருப்பாரு. அவ்வளவு வந்து சாஃப்டா, அவ்வளோ வந்து ரேவதியோட ஒரு ஹஸ்பண்ட், கன்வின்சிங்கான ஒரு காதல் ஜோடியா, ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கு அப்படின்னும் போது அவ்வளோ தூரம் அதை வந்து அரவணைச்சு அப்படி வந்து ரொம்ப ஷட்டில்டா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல எல்லாம் நீங்க அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷட்டில்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து அது ஆல்ரெடி மோகன் நடிக்க வேண்டிய படம். மோகன்ட்டு தான் மணிரத்னம் சொல்லியிருந்தாரு. மோகன் வந்து இந்த கேரக்டர் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை போடலான்னு மணிரத்னம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சீன் வந்து மணிரத்னம் வந்து பார்த்துருக்காரு, டிவியில் பார்த்துருக்காரு. ரகுவரனை இவர் நல்லா இருப்பார் போல, இந்த கேரக்டருக்கு இவர் நல்லா இருப்பார்னு சொல்லி தான் பிச் பண்ணி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சாரு. அதுலாம் அஞ்சலியிலாம் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அஞ்சலி மாதிரியே ரகுவரன் நடித்த படங்கள் நிறைய படங்கள் சொல்லலாம் சார். நீங்கள் கூட்டுப்புழுக்கள்னு ஒரு படம், நீங்கள் வந்து RC சக்தின்னு ஒரு டைரக்டர், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் இருக்கு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சார். ரகுவரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக, ரொம்ப வந்து ஆரம்பகால படம், ரகுவரனோட ஆரம்பகால படம் ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி சம்சாரம் அது மின்சாரம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சத்தனமான ஒரு குடும்ப தலைவனாக வந்து விசுவோட மகனாக வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திர புன்னகை, அது வந்து ஒரு கிளாசிக்கல் மூவி. அதே மாதிரி என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, நம்ம தொட்டா சின்னிங்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ரகுவரன் படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வரிசையில தான் ரகுவரனுடைய கடைசி படமும் அமைஞ்சது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி படத்தை வந்து யாராலையுமே மறந்துருக்க முடியாது. தனுஷோட அப்பாவா அவ்வளோ ஒரு கரெக்டான ஒரு வாலிப பையனுக்கு அப்பாவா, அது எவ்வளோ அந்த ஒரு தகப்பன் எப்படி உணர்ந்து நடிக்க முடியுமோ அப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி நடிச்சிருப்பாரு. காமெடியாகவும் இருக்கும், அந்த கேரக்டர் காமெடியாகவும் இருக்கும். அது அந்த மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா. பொதுவாக வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் தனுஷ்க்கும் ரகுவரனுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருச்சு அந்த படத்தில் யாரடி நீ மோகினியில். அது காரணம், உள் காரணம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரகுவரன் ரோகிணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருமணமாகி சில வருடங்கள் ஒன்றா இருந்துட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா ரிஷிவரன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், பெரிய பையன். ரகுவரன் இப்போ அநேகமாக பார்த்தீங்கன்னா 20-22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பையன். அன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன பையன். 2 பேரும் வந்து சட்டப்பூர்வமாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரிஷிவரன் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட வந்து வளர்ந்தாரு. ரகுவரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது சனி ஞாயிறு வந்து போய் ரிஷிவரனை வந்து தனக்கு கூட்டிட்டு வந்து தன் வீட்டில் வச்சு அவர் அழகு பார்த்து கொஞ்சி கொண்டாடி சந்தோஷமா இருந்திருக்கிறார். இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை தான் பையனை பார்க்க முடியும் போது பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். ரகுவரன் வந்து அந்த ரிஷிவரன்ற பையன் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார், அவ்வளோ அன்பாக இருந்தார். ஆனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பையனை பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்னும் போது அவர் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த யாரடி நீ மோகினி படம் நடிக்கும் போது தனுஷை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தனுஷ் பார்த்தீங்கன்னா
ஒல்லியா ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார், இப்போ கூட அப்படி தான் இருப்பார். அந்த படத்தில் அந்த கேரக்டரோட நடிக்கும்போது அவர் வந்து அந்த தனுஷை வந்து ரிஷிவரனா தான் பார்த்துருக்காரு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தாம் பையனோட பழகிற மாதிரி, தாம் பையன்கிட்ட பேசுகிற மாதிரி, தாம் பையன்கிட்ட எப்படி அன்பு காட்டுறாரோ அப்படி தான் வந்து ரகுவரன் வந்து ஒரு அன்பாக நடித்ததுனால தான் அந்த கேரக்டரே வந்து அவ்வளோ ஹைலைட்டாக வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கும் போதே வந்து இறந்து போயிடுவார் ரகுவரன். இந்த கடைசியில் அது கடைசி படமாகவும் ரகுவரனுக்கு அமைஞ்சு போச்சு. அது அந்த படம் அந்த கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அந்த கேரக்டரு தூங்கும் போது மறைஞ்சு போகிற மாதிரி அந்த கேரக்டரு அதை நடித்து முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளையிலே பார்த்தீங்கன்னா ரகுவரன் வந்து இறந்துட்டார். 2008 நினைக்கிறேன், ஒரு 49 வயசுல இறந்துட்டாரு. இது அவர் இறந்ததும் பார்த்தீங்கன்னா தூக்கத்துல தான் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்ப பல பேர் சொன்னாங்க, அதாவது வந்து காட்சி அந்த ரகுவரன் இறந்து போற காட்சி இருக்குல்ல, யாரடி நீ மோகினியில, அது வந்து எடுக்கப்படாம இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் போய் வந்து வேற வழி இல்லாம அதை ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தத்ரூமா வந்து ஒரு இறந்து ஒரு தகப்பன் கிடந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தத்ரூமா அந்த படத்துல வந்து ரகுவரன் நடிச்சுப்பாரு. தனுஷ்கே பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம். தனுஷ்க்கும் ரகுவரனுக்குமே ஒரு பெரிய பாண்டிங்கை கிரியேட் பண்ணிச்சு அந்த படத்துல. இன்னொரு விஷயமும் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, தனுஷ் வந்து இந்த யாரடி மோகினி படத்துக்கு அப்புறம் ரகுவரன் இறந்ததுக்கு அப்புறம் விஐபின்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல அவரோட கேரக்டர் நேம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ரகுவரன் வச்சிருப்பாரு. ரகுவரன் ஞாபகார்த்தமா அந்த கேரக்டர் நேம் வந்து ரகுவரன் வச்சிருப்பாரு. இதெல்லாம் எப்படின்னா சினிமா, பணம், காசு, நடிப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு பாண்டிங், ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகும். அப்படிதான் அந்த படத்துல ரகுவரனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு அஃபெக்ஷன், லவ் கிரியேட் ஆச்சு. குறிப்பா அவர் நடிக்கும் போது அந்த காலத்திலேயே கேரவன்லாம் சொந்தமா வச்சிருந்தாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அது உண்மைதானே சார்? ஆமாம், ரகுவரன் வந்து இப்போ தான் கேரவன் கல்ச்சர்லாம் வந்துருச்சு. இப்போ தான் டிசைனாக கேரவன்லாம் வச்சுருக்காங்க. கேரவன், டபுள் டெக்கர் கேரவன், அது இதுன்னு கேரவனில் எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் வந்துருச்சு. இப்போல்லாம் விஜய் வச்சுருக்க கேரவன்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குமோ ஒரு ரூமில் அந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் வந்துச்சு. அவர் வச்சிருக்க கேரவனே பார்த்தீங்கன்னா 6.5 கோடி ரூபா விஜய் வச்சிருக்க கேரவன் தான். ஆனால் ரகுவரன் அப்போவே பார்த்தீங்கன்னா சொந்தமாக கேரவன் வாங்கி வச்சுருந்தார். ஒரு பஸ்ஸை வாங்கி அதை முழுக்க அவருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் அதுக்குள்ளே வந்து வச்சு அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அந்த பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போனதே 2008னா அதுக்கு முன்னாடி அவர் கேரவன் வச்சிருந்தார். அப்போ 2000 காலகட்டங்கள் வச்சிருந்தார். 2000 காலகட்டங்கள்ல எல்லாம் கேரவன் அவர் பிரபலமே கிடையாது. இப்போ ரகுவரனோட கேரவன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வீட்டில் நிற்கும் போது அது அவர் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வருவாங்க. ரகுவரனோட கேரவன் வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வருவாங்க. அதனால எல்லாமே ஒரு தனித்துவம். அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சார். அவர் அப்படிதான் வாழ்ந்தார். நடிகர் சூர்யா சமீபத்தில் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ரகுவரன் பற்றி அவருமே ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்தார். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரகுவரன் ட்ரெயினில் கூட போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு இதுதான் அவருக்கு இன்ன வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. சூர்யா வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு ரகுவரன் ஒரு காரணம். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சூர்யா நடித்த ஆரம்பத்தில் 4-5 படங்கள் சுத்தமாகவே நல்லா இருக்காது. ரொம்ப சூர்யாவோட நடிப்பு நல்லா இருக்காது, டான்ஸ் நல்லா இருக்காது, ஃபைட் நல்லா இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது. ஏதோ கடமைக்கு நடித்த மாதிரி இருக்கும். சிவகுமாரோட மகன் சூர்யா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சு தான் ஆடியன்ஸ் வந்து அவருடைய படங்கள் போய் பார்த்தாங்க அந்த காலகட்டங்களில். அப்படி ஏதோ சூர்யா நடித்த 2வது படமோ 3வது படமோ எங்கேயோ ஷூட்டிங் நடக்குது, எங்கேயோ ஹைதராபாத்லேயோ எங்கேயோ ஷூட்டிங் நடக்குது. ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டிருக்காங்க, ஏசி. அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா, ரகுவரன் எல்லாம் அந்த கேபினில் வந்து பயணிக்கிறாங்க. ஒரு 9 மணி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க யூனிட்லேருந்து. ரகுவரனும் சாப்பிட்ருக்காரு, சூர்யாவும் சாப்பிட்ருக்காரு. சூர்யா சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கழுவிட்டு நேராக அவர் மேல் பர்த்தில் ஏறி போய் சூர்யா வந்து பொத்தி படுத்து தூங்க ஆரம்பிச்சார் போல. கிட்டத்தட்ட ஹைதராபாத் வரும்போது காலையில் வந்து 10 மணிக்கு போகும் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு தான் கீழே வந்து எந்திரிச்சு வந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து ரகுவரனுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. ரகுவரன் வந்து கீழ் பெட்டில் படுத்துருந்துருக்கிறாரு. நைட்டெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பான்னு தெரில, முடிச்சிருந்தா என்னன்னு நமக்கு தெரில. காலையில் சீக்கிரமாகவே ரகுவரன் வந்து எந்திரிச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. சூர்யா 9:30 மணிக்கு வந்து முகமெல்லாம் கழுவிட்டு ரகுவரன் முன்னாடி உட்காந்து ஹாய் சார், குட் மார்னிங் அப்படின்னு இருக்காரு. அப்போ ரகுவரன் கேட்டுக்காரு, உனக்கு எப்படி இப்படி தூக்கம் வருது அப்படின்னு கேட்டுக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு சூர்யா. இல்லை நிஜமாக தான் கேட்குறேன் சூர்யா, இதுனாவது படம் உனக்கு அப்படின்னா 3வது படம் ஒன்று, நீ வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்ட, நீனு எப்படி உனக்கு இப்படி தூக்கம் வருது? நீ வந்து நான் பார்த்தேன் 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ட, அப்போ அப்படியே மேலே ஏறி போய் அந்த பெர்த்தில் படுத்தது தான். நீ நிதானமாக நிசப்தமாக எதை பற்றியும் கவலைப்படல, அப்போ பிரமாதமாக வந்து தூங்குற, ரக்கை பொத்திட்டு தூங்குனேன். 10 மணிக்கு ஸ்டேஷன் வரப்போகுதுன்னொன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து இப்படி வந்து உட்காந்து ஹலோ குட் மார்னிங் அப்படிங்கிற. உன்னால் எப்படி சூர்யா தூங்க முடியுது, எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு கேட்டுக்காரு. இப்போ சூர்யா வந்து ஷாக்காக இருக்காரு.
என்ன கேட்குறாருன்னே தெரியலையே, என்ன சொல்ல வராருன்னே தெரியல அப்படின்னா, இல்லை சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னால, சூர்யா நீ எதுக்கு வந்த, நடிக்க வந்தியா, உண்மையாலுமே வந்து நடிக்க வந்த ஒரு நடிகனா நீ வரணும்னு நினச்சின்னா இதெல்லாம் பத்தாது, இப்படி இருந்தேன்னா சிவகுமாரோட பையன் சூர்யா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு தங்கும். நீ ஏதோ நடித்த பச்ச போன அப்படின்னு உன்னுடைய தடங்களை நீ வந்து பதிக்காமே நீ போயிடுவ. உன்னே நீ வந்து நிரூபிக்கணும். நீ வந்து நீ யார் அப்படிங்கிறத வந்து இந்த திரை உலகத்தில் நீ வந்து கால் பதிச்சு காட்டணும். ஒரு காலகட்டம் வரும்போது சூர்யாவோட அப்பாடா சிவகுமார் அப்படின்னு சொல்லணும். அப்படி செஞ்சாதான் ஒரு மனுஷன் வாழ்ந்தது கிடையாலும். நீ வந்து ஒரு கலைத்துறையில் வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு இளைஞன் நீனு. நான் என்னோட வயசுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கேன் தம் அடிச்சுட்டு, நீ என்னடான்னா படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு வர. உனக்கு அந்த ஆர்வம் இல்லையா? உனக்கு அந்த ஆர்வம் வரணும் சூர்யா அப்படின்னு சொல்லிக்காரு. அந்த செகண்டில் மணி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஞான மணி அடித்த மாதிரி சூர்யா வந்து அது மனசில் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சூர்யா நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த 5 படங்களில் எப்படி இருந்தாரோ, பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு படங்கள்லாம் சூர்யா வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படங்களில் எப்படி இருந்தாரோ அதை விட டோட்டலாக வேற மாதிரி இருப்பார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூர்யாவுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நந்தா, காக்க, அது 7ஆம் அறிவு, இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் சூர்யா வந்து வேற வேற பரிமாணங்களை காட்ட ஆரம்பிச்சது ரகுவரனுடைய அந்த அட்வைஸை கேட்டு தான். எப்படி சொல்லுது, சூர்யாவுடைய ஞான கண்ணை திறந்து விட்டது ரகுவரன் சொல்லலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து சூர்யாவோட அப்பா தான் சிவகுமார்னு சொன்னாலும் தெரியும். சிவகுமார் ஆமா, இப்போ வந்து அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ரகுவரன் தான். ஸோ ரகுவரன் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார். நியாயமா பார்த்தா சிவாஜி கணேசனுக்கு வந்து சொல்லுவாங்க, அதாவது வந்து அவருடைய நடிப்பு, அவருடைய திறமைக்கு அதுக்கான அங்கீகாரம் வந்து சரியாக கொடுக்கப்படல. அவார்டெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் நேஷனல் அவார்டு, இந்த மாதிரி அவார்டெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரகுவரனுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெருசாக அவார்டெல்லாம் வந்து கொடுக்கப்படலை. அதுதான் உண்மை. நியாயமாக பேசணும்னா பெருசாக அவார்டு கொடுக்கப்படல. பெரிய அங்கீகாரம் வந்து ரகுவரனுக்கு வந்து அவார்டு அப்படி ரிவார்டு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் மக்கள் மனசில் வந்து ரகுவரன் வந்து ஒரு நீங்கா இடம் பிடிச்ச கலைஞராக இருக்காரு. அதுதான் அவருடைய சிறந்த விருதாக ரகுவரன் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரகுவரன் தொடர்பாக வந்து பலருக்கும் தெரியாத பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.